இன்னைக்கு நம்ம இந்த ஓணம் சடைய ஃபுட்டு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பீட்ரூட் பச்சடிக்கு நான் வந்து குக் பண்ண போறேன். நான் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டுக்கிறேன் இதுல. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வாங்க, சாம்பார். இதுல கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான காய் போட்டிருக்கேன். ஓகே, தயிர், ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண புளியிஞ்சி, முட்டைகோஸ் துவரன், இது வந்து அவியல், சாதம். இதுல இதுல வந்து பீட்ரூட் பச்சடி வரப்போகுது. இது வந்து ஓலன், இது வந்து காளான், இது வந்து பருப்பு பாயசம் தேங்காவும் முந்திரியும் போட்டு. அப்புறம் சிப்ஸ் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, அப்புறம் மறந்துட்டேன் என்ன இருக்குது. சரி, ஓகே, நான் இப்ப இதை முடிச்சு விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில கொஞ்சம் கடுகு போட்டு இந்த பீட்ரூட்டை நான் போட்டேன். இது வந்து கொஞ்சம் வேகணும். இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடுறேன். இன்னைக்கு கிச்சன் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ இப்படிதான் என்னால மூடிலாம் போட முடியுதுன்னா, சரி வேணாம், இந்த மூடி வேணாம், எனக்கே பிடிக்கல இந்த மூடி. ஓகேவா, வேகட்டும். அது வெந்த பிறகு எங்க வச்சிருக்கேன், இதுல வந்து நான் இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு ஒரு அரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து நான் இதுல போட்டுட்டு தயிர் வந்து இதுல வந்து ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான் இதோட குக்கிங் ப்ராசஸ். பீட்ரூட் பச்சடி இது வந்துட்டு இருக்கட்டும். ஸோ இதை நான் இதுல வந்து சர்வ் பண்ணிடுவேன். மொத்தமா கொண்டு போய் அங்க வைக்கும் போது காமிப்பேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு நம்ம விளக்க வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இவ்வளவுக்கும் எவ்வளவு ஓகே. இந்த அரைச்சம்ல இந்த இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நேந்திரம் சிப்ஸ் பாருங்க, ரெடி ஆச்சு. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ரெடி ஆச்சு. இப்போ இதனால ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து அந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போறேன். பண்ணிட்டு கொஞ்சம் லேசா ஆறின பிறகு நான் இதுல வந்து கேர்டு சேர்த்துக்க போறேன். இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் பப்படம் மட்டும் பொரிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ நான் இதுல வந்து தயிர் ஆட் பண்ணிட்டேன். கெஸ்ட்லாம் வந்தாச்சு. கெஸ்ட்ன்னு சொல்றதை விட எங்களோட சொந்தம் மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதான் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துருவோம். அது வரைக்கும் என்ன எண்ணெய் காயிடும். பார்க்காது. அதான் டெக்கரேட் பண்ணிடலாம். சரி, ஊஞ்சல் கலட்டிடுங்க.
ஸோ எல்லா ஃபுட்டையும் பண்ணியாச்சு. வெற்றிகரமா அப்பளம் பறிச்சு வச்சு, துவரன், அவியல், சாம்பார், சாதம், மீஞ்சு புளி, காளான், ஓலன் அண்ட் பருப்பு பாயாசம், அப்புறம் இது சிப்ஸ், அப்புறம் வாழைப்பழம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். ஓலன், காளான். நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டு வேணா ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.